என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி உப்புமா பண்ண போகிறோம். இந்த அரிசி உப்புமா செஞ்சால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கேட்டு சாப்பிடுவாங்க, மிச்சமே இருக்காது. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அந்த அரிசி உப்புமா செட்டிநாடு ஸ்டைலில் அரிசி உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது புழுங்கல் அரிசி. இந்த புழுங்கல் அரிசி ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்க, நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி. அதே அரிசியை மிக்சியில் ரவையாக அரைச்சி வச்சுருக்கோம். ரவையாக வர்ற மாதிரி கொஞ்சம் மாவும் குருணையும் சேர்ந்தாப்பில் வரும். இதே தான் நம்ம மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த உப்புமா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் பிரமாதமாக இருக்கும். இப்போ பிடிக்கலன்னா நீங்கள் நல்ல எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம். அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம். தாளிப்பு கொஞ்சம் நெய், தூள் உப்பு, காஞ்ச மிளகா, கடுகு உளுந்து, ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, துருவின தேங்காய், சாம்பார் வெங்காயம், தாளிப்புக்காக சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த அரிசி குருணையாக வச்சுருக்கோம் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம மிக்சியில் குருணை மாதிரி ரவை மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம துவரம் பருப்பு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, இதை மிக்சியில் குறைன்னு அரைச்சி அந்த அரிசி பவுடராக வச்சுருக்கோம்ல அதில் சேர்க்க போகிறோம். அடுத்து என்னென்ன செய்கிறதுங்கிறத நான் செய்முறையில் செய்யும்போது நான் அளவு என்னென்ன எப்படி செய்கிறாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அளவு இந்த ஆளாக்கில் சொல்ல போகிறேன். இந்த ஆளாக்கு ஒரு 300 கிராம் இருக்கும். நீங்கள் எந்த இதில் நீங்கள் கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே அளவு திட்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு கிளாஸ் எடுக்கிறீங்களோ, கப் எடுக்கிறீங்களோ, அந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துங்க. அதே கப்பில் மற்ற அளவுகளையும் நான் சொல்லும்போது அதே மெஷர்மெண்ட்டு அதே கப்பில் எடுத்துங்க. இப்போ நான் எடுக்கிறது இந்த ஆளாக்கில் எடுக்கிறேன். இந்த ஒரு ஆளாக்கு அரிசி மாவு நம்ம இதே ஒரு ஆளாக்கு அரிசிக்கு இந்த அரிசி குருணையாக வச்சுருக்கோம்ல நம்ம ரவை மாதிரி, இந்த ஆளாக்கிலே தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே பருப்பு, துவரம் பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன். ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அந்த துவரம் பருப்போடு போட்டுக்கிறோம். இந்த துவரம் பருப்பும் கழுவி சுத்தம் பண்ண துவரம் பருப்பு தான், காய வச்ச துவரம் பருப்பு. ஜீரகம் அதே மாதிரி அரை ஸ்பூன். இந்த கழுவி காய வச்ச துவரம் பருப்போட அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, இதை குறைன்னு அரைச்சிட்டு வந்துவிட்டோம். இப்போ நம்ம உப்புமா செய்கிறதுக்காக ஒரு வானொலி வச்சுக்கிறோம். வானொலி சூடாயிடுச்சு. இந்த சின்ன குழிக்கரண்டியில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். இந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுற நம்ம எண்ணெய் அதில் ஒரு 2 ஸ்பூன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூனு கடுகு உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூனு ஜீரகம், இது பேருக்கு ஒரு 1/4 ஸ்பூனு மிளகு. ஏற்கனவே நம்ம மிளகு ஜீரகம் அரைச்சிருக்கோம், குருணை மாதிரி நொறுன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்காக சும்மா பேருக்கு போடுறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். நம்ம காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கிறோம். பச்சை மிளகா ஒரு சின்ன பச்சை மிளகா 2 நறுக்கி பொடியாக நறுக்கியிருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்து, சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் சாம்பார் வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். தீ ரொம்ப மிதமான தீயில் தான் இருக்குது, தீ சிம்மில் இருக்குது. அதே சிம்லேயே அப்படியே வறுத்துக்கிறோம்.
இந்த இந்த ஆளாக்கில் தான் நம்ம அரிசி ஊற போட்டு காயம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை மிக்சியில் அரைச்சி குருணை மாதிரி பவுடர் ஆகியிருக்கோம். இந்த குருணை மாதிரி அரைச்ச மாவை இதிலே போட்டுருவோம். இந்த எண்ணெயிலேயே போட்டுடலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த எண்ணெய் வெங்காயம் இதிலேயே கொஞ்சம் பிரண்டு வரட்டும். இப்போ இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு அந்த குருணை அரிசி மாவு போட போகிறோம். அதனால் இதில் 2.25 அளவு 2.25 ஆளாக்கு 2.25 ஆளாக்கு தண்ணி சூடு பண்ணிக்கணும். 2.25 ஆளாக்கு ஊற்றிருக்கோம். நல்லா கொதித்த உடனே அந்த தண்ணியை அதில் ஊற்றிடுவோம். இப்போ நம்ம ஒரு ஆளாக்கு அரிசி மாவுக்கு 2.25 ஆளாக்கு அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இதில் இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க. இப்போ நம்ம இந்த தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடுறோம். இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் போட்டுருவோம். இப்போ இந்த சட்டியில் கொதிக்க வச்சோம்ல இந்த தண்ணி நல்லா கொதிக்க தண்ணியை, அதாவது அளவு இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு அரிசி மாவுக்கு 2.25 ஆளாக்கு கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிடுவோம். உப்பும் பெருங்காயமும் போட்டிருக்கேன். அது தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. A few moments later. இப்போ நம்ம துவரம்பருப்பு 4 ஸ்பூனு, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு குறைன்னு அரைச்சோம்ல அந்த பவுடரை இதில் தூவிடுவோம். இப்போ நம்ம ஒரு 1/4 முடி தேங்காய், அந்த 1 கிளாஸு அரிசி மாவுக்கு 2.25 ஆளாக்கு தண்ணி, சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றோம். இதில் ஒரு 1/4 கப்பு தேங்காய், 1/4 முடி தேங்காய் துருவி அதையும் தூவிடுவோம். தீயை ரொம்ப சிம்மில் வச்சுருக்கோம். நல்லா இதுக்கு ஒரு நல்ல அளவான, ஏன்னா இது அரிசி மாவு, அரிசி உப்புமா அரிசி மாவில் செய்யறதுனால அது துவரம்பருப்பு நம்ம தூளாக நுறுக்கி போட்டிருக்கோம். எல்லாம் வேகிறதுக்காக நல்லா மூடி கரெக்டாக இருக்கணும். தம்மு போடுற மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே வச்சுருவோம். தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறப்போம். திறந்து ஒரு ஸ்பூனு நெய் சுற்றி, எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வாசனை நல்லா இருக்கும், கமகமன்னு இருக்கும். அதுக்காக ஸ்பூன் நெய் விட்டு சும்மா அப்படி பிரட்டி, நல்லா வெந்துருச்சு. இப்போ தீயை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான முறையில் செட்டிநாட்டு அரிசி உப்புமா, அரிசியில் ரவா மாதிரி குருணா மாதிரி செஞ்ச உப்புமா பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் பிடிக்கும். சாதா உப்புமானா யாருக்கும் பிடிக்காது. இந்த அரிசி உப்புமா எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் எல்லாமே மிளகு, ஜீரகம், தேங்காய் துருவல் போட்டிருக்கு, நெய் போட்டிருக்கு, தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கு. எல்லாம் பிரமாதமாக இருக்குது. இதுக்கு நம்ம அந்த தனி அரிசி சுவையை காட்டி கொடுக்காத அளவுக்கு துவரம் பருப்பும் தூள் பண்ணி பவுட்ரு பண்ணி குருணை மாதிரி சேர்த்து வேக வச்சுருக்கோம். தம்மிலே நல்லபடியாக வெந்துடும். இது 2 மெத்தடாக செய்யலாம். ஒன்று, நம்ம அந்த எண்ணெயில் ஒரு வறுக்கிறதுனால அந்த அரிசி மாவு வந்து பொடுப்பு கொடுக்கும். அதில் சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுறது. இல்லை நம்ம தாளிப்பு செஞ்ச உடனேயே
சுடுதண்ணி அதிலே நம்ம அளவு தண்ணி ஒரு கிளாஸுக்கு 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கும் போது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த அரிசி மாவு வறுத்து வச்சுருந்தோம்ல அதை தூக்கி அதில் கொட்டி நம்ம கைவிடாத கிளறி கிண்டி முடித்தா அதுவும் 2 டைப்லையும் செய்யலாம். உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அப்படி செய்யுங்க. இப்போ செஞ்ச மெத்தடில் கட்டிப்படுற மாதிரி தெரியும், ஆனால் கிண்டினதுக்கப்புறம் கட்டிப்படாது, நல்லா ஸ்மூத்தாக மாறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.